காரியத்தை மிக சரியான ஒரு அளவில் நம்ம புரிஞ்சிட்டோம்னா அந்த ஜீவ காருண்யம் தான் இந்த பக்தியிலேயே மிக உயர்ந்த பக்தி. அதுதான் வழிபாடுகளில் எல்லாம் மிகச் சிறந்த வழிபாடும் ஜீவ காருண்யம் தான். ஜீவ காருண்யமே மகா புண்ணியம்னு சொல்றாங்க. வேற எல்லா புண்ணியங்களை விட மிக உயர்ந்த புண்ணியமா இருக்கிறது ஜீவ காருண்யம் தான். இந்த ஜீவ காருண்யங்கிற புண்ணியா இந்த ஜீவ காருண்யத்திலிருந்து தொடங்கி அது எல்லையே இல்லாத ஒரு உயர்ந்த நிலைக்கு ஒரு மனித நேயத்தையும் மனித தன்மையையும் உயர்த்த கூடியது. இப்ப இந்த ஜீவ காருண்யம் இல்லாத மனிதர் மனிதரே அல்ல அப்படிங்கிறதும் கூட ஒரு கூற்று உண்டு. எப்படின்னா, இப்ப மனிதருக்கு மனிதர் எல்லாமே ஒரே மாதிரி தான் நடக்குது. ஒரு மனிதனை நம்ம துன்புறுத்தினால் அந்த மனிதனுக்கு ஒரு பாதிப்பு வரும். ஒரு மனிதரை கீறினால் ரத்தம் வருவது போல இன்னொரு மனிதருக்கும் அதே தான் நிகழ்ந்துட்டு இருக்கு. இப்ப இந்த மனிதருக்கு மனிதர் உணர்ந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு உண்மை என்னன்னா, தனக்கு என்னென்னமெல்லாம் ஏற்படுதோ அதை பிறருக்கும் ஏற்படுத்தினால் அவருக்கும் அதே மாதிரியான பாதிப்பு தான் இருக்குங்கிறத உணர்ந்துட்டோம்னா நம்ம ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த ஜீவனை அல்லது சிவனை அல்லது இறைத்தன்மையை நம்மால உணர முடியும். இப்ப ஒவ்வொரு மனித உயிருக்குள்ள மட்டும்தான் ஏதோ பெரிய உயர்ந்த ஒரு உயிர் இருக்கிறதாகவும், எறும்புக்குள்ளேயோ அல்லது புழு பூச்சிக்குள்ளேயோ அது ஏதோ சிறுசா இருக்கிற மாதிரியும் நமக்குள்ள இருக்கக்கூடிய அறியாமையினால் தான் நம்மை பெரிதாகவும் அவங்களை எல்லாம் சிறிதாகவும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதனாலதான் அந்த இடத்துல ஜீவ காருண்யம் ஜெயிக்காம போயிருது. அப்ப மனித உயிருக்குள்ள உயிரினுடைய நீளம், அகலம், ஆழம், அடர்த்தி இதெல்லாம் யாராவது புரிஞ்சுக்க முடியுமா? இல்ல எறும்பினுடையது சிறுசுன்னு தான் யாராவது நிரூபிக்க முடியுமா? எல்லா உடலுக்குள்ளேயும் இருக்கின்ற உயிர் ஒரே மாதிரியான உயிர் தான். அதனால அன்பான கண்களுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு உயிர்க்குள்ளேயும் இருக்கின்ற அந்த இறை உயிரை, அந்த இறை சக்தியை உணர முடியும். இந்த அன்பான கண்களால தான் யாருக்கு பசிக்குது அல்லது யார் நோயினால் துன்புறுகிறார்கள், யாருக்கு என்ன உதவி தேவை என்பது அன்பான கண்களுக்கு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அதனால இந்த ஜீவ காருண்யம் என்கின்ற மாபெரும் புண்ணியத்தை நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் அதை பகிர்ந்து கொள்ள நிச்சயம் நம்ம சமய சந்தர்ப்பம் தேட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த இடத்தில் எவரை பார்த்தாலும் அவர் கூட நம்மால ஒரு நிமிஷம் அன்பா பேச முடியுமானால், அவருக்கு ஆறுதல் கொஞ்சம் ஒரு துளி கொடுக்க முடியுமானால், அவருக்கு நம்பிக்கையை சிறிதளவே ஊட்ட முடியுமானால், நிச்சயம் நாம் அந்த ஜீவ காருண்யத்தை தான் நம்ம பகிர்ந்து கொள்கின்றோம். இது இந்த அன்பை கொடுப்பது முதல் உணவை கொடுக்கும் வரை இது பல ரூபங்களில் ஒருவருக்கு ஒருவர் ரொம்ப மென்மையான முறையில, சூட்சுமமான முறையில ஒருத்தருக்குள்ள இருந்து இன்னொருத்தருக்குள்ள கொடுக்க வேண்டிய ஒன்று தான். இந்த ஜீவ காருண்யத்தை கைவிடக்கூடிய மனிதர்கள் நிச்சயமாக ஒரு பாவத்தில் ஆரம்பித்து பல்லாயிரக்கணக்கான பாவங்கள் செய்வதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த ஜீவ காருண்யத்தை கைவிடுபவர்கள் ஒவ்வொரு காரியத்திலும் பாவத்தை தான் சேர்க்கிறார்கள். அதனாலதான் இந்த ஜீவ காருண்யமே மகா புண்ணியம்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அந்த உள்ளத்திலிருந்து எழக்கூடிய எல்லாவற்றையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய அந்த அன்பு உணர்வு இருக்கு பாருங்க.
அந்த அன்பு உணர்வு தான் மிக பெரும் கருவி. இந்த அன்பு என்கின்ற கருவியின் மூலம்தான் ஜீவ காருண்யத்தை குறையில்லாமல் தடையில்லாமல் தொடர்ந்து நம்ம செய்ய முடியும். எங்க எந்த ஒரு மனிதரை நாம் கண்டாலும் அந்த மனிதரோடு அன்பு பாராட்டாமல் நாம் வந்தோம் என்றால் அந்த மனிதரை நாம் தவிர்த்து விட்டோம் அல்லது அந்த மனிதரை நாம் ஒதுக்கி விட்டோம் என்றுதான் அர்த்தம். அதனாலதான் ஆன்மீகத்திலையும் சரி தெய்வீகத்திலையும் சரி இறைவன் எங்கே 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 என்று தேடுபவர்களுக்கு எல்லாம் ஒரே பதில் சொல்லியிருக்காங்க. இறைவனை ஆலயங்களில் தேடாதீர்கள், இறைவனை மந்திரங்களில் நீங்கள் உணர முடியாது. உண்மையான பக்தி மார்க்கம் என்பது ஒன்றே ஒன்றுதான். தரித்திர தேவோ பவ என்கின்ற அந்த ஒரே ஒரு மந்திரம் தான் மகா மந்திரம். நீங்கள் தேடும் இறைவனை, நீங்கள் வணங்கும் தெய்வத்தை, நீங்கள் எங்கெங்கெல்லாம் பாவப்பட்டவர்கள் வாழ்கின்றார்களோ, எங்கெங்கெல்லாம் நோயுற்றவர்கள் தவிக்கின்றார்களோ, எங்கெங்கெல்லாம் உணவிற்கும் ஓய்விற்கும் மக்கள் துடியாய் துடிக்கின்றார்களோ அந்த இடத்திற்கு சென்று நீங்கள் தேடுங்கள். நீங்கள் தேடும் இறைவனை கண்டடைவீர்கள். அதைத்தான் ரொம்ப எளிமையா சமீப காலத்துல ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண முடியுங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. மக்கள் சேவையே மகேசன் சேவை. இந்த பரோபகாரம், ஜீவகாருண்யம் இதெல்லாம் மனிதருக்குள்ள இருக்க வேண்டிய மிகப்பெரிய தெய்வீக இயல்பு. இந்த தெய்வீக இயல்பிலிருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக விலக நாம் மனித வாழ்க்கையை விட்டே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுகின்றோம் என்றுதான் அர்த்தம். எந்த அளவுக்கு நம்மால் பொருள் கொடுக்க வேண்டாம், பணமும் கொடுக்க வேண்டாம், சொத்துக்களையும் நீங்க எதுவுமே தர வேண்டியதில்லை. உங்களால மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியுமானால் நீங்க இந்த ஜீவகாருண்யத்தை எப்பொழுதுமே நீங்க மனதில் கொண்டிருந்தால் போதும். முதலில் தாங்க வேண்டிய முதல் இடம் மனம் தான், மனிதனுடைய மனம் தான். அந்த மனதில் அந்த ஜீவகாருண்ய உணர்வு, அந்த பரோபகார உணர்வு உள்ளத்தில் இருந்தால் போதும். அது நிச்சயம் வார்த்தைகள் வழியா, பார்வையின் வழியா, ஸ்பரிசத்தின் வழியா, செயல் வழியா, வாழ்க்கையின் வழியாக நிச்சயம் வெளிப்பட்டே தீரும். உதவி செய்வதற்கும் ஜீவகாருண்யத்தை கடைபிடிப்பதற்கும் பரோபகாரம் செய்வதற்கும் மனிதனுக்கு என்ன அடிப்படையா வேணும்? மனம் ஒன்றை தவிர வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த மனம் இருந்தால் போதும், அங்கு ஒரு மார்க்கம் உண்டாகும். மனம் இறங்கினால் போதும், அங்க என்ன வேணாலும் செய்வதற்குண்டான சக்தி அந்த மனதில் தான் இருக்கு. உதவி செய்வதற்கு பணம் தேவையில்லை, உதவி செய்வதற்கு மனம்தான் தேவை. எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த மனதை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தூய்மைப்படுத்தி வைத்துக் கொள்வோம். ஒவ்வொரு நாளும் பல் துலக்கிறோம், இந்த உடலை குளித்து தூய்மையாக்கிறோம், உடையை துவைத்து சுத்தம் செய்கின்றோம். இதெல்லாம் இந்த புற தூய்மையைத்தான் வளர்த்திட்டு இருக்கு. ஆனா இதன் மூலம் அக தூய்மை அங்கு உருவாகுமானா? நிச்சயம் உருவாக வாய்ப்பே இல்லை. அக தூய்மையை உருவாக்குறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. எப்போதும் நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிருப்பது. இந்த நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு செயல்தான், அதனுடைய பிரிதொரு பொருள் வார்த்தை ஜீவகாருண்ய உணர்வு. எப்போதும் நல்லதையே நினைத்துக் கொண்டிருந்த
இந்த எப்போதும் நல்லதையே நினைத்து கொண்டிருப்பவரை நீங்க கொஞ்சம் நெருங்கி பார்த்தா அவங்க கிட்ட தன்னை அறியாமலேயே நல்ல வார்த்தைகள் வர ஆரம்பிக்கும். இந்த நல்ல வார்த்தைகள் எங்கிருந்து வருதுன்னா, நல்ல எண்ணங்கள் நிறைந்திருக்கக்கூடிய உள்ளத்தில் இருந்துதான் நல்ல எண்ணங்கள் வெளிவர முடியும். இந்த நல்ல எண்ணங்கள் வெளிவரக்கூடியவர் கிட்டதான் நல்ல வார்த்தைகளும் அங்கிருந்து வெளிவர முடியும். இந்த நல்ல எண்ணங்களும் நல்ல வார்த்தைகளும் சேர்ந்து அந்த மனிதரை நல்ல செயல் செய்வதற்கு தானாக தூண்டும். இந்த நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல், இந்த மூன்றும் சேர்ந்த நல்ல மனிதர் இந்த உலகத்திற்கே மிகப்பெரிய நல்ல பரிசை போன்றவராவார். இவை அத்தனைக்கும் அடிப்படை வள்ளல் பெருமான் சொன்ன ஜீவ காருண்ய மார்க்கம் மட்டும்தான். எப்போது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நான் வாடினேன் என்ற அந்த பயிரில் இருக்கின்ற உயிரையும் தன் உடலில் உள்ள உயிரையும் வேறு வேறு அல்ல என்று பிரித்து பார்க்காமல் சேர்த்து பார்க்கக்கூடிய அந்த மகானுடைய வாழ்க்கை நம்ம அனைவருடைய வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய உதாரணம், மிகப்பெரிய வழிகாட்டுதலாகும். எனவே இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த வழிபாடு, இந்த மனித குலத்திற்கே நாம் செய்கின்ற மிகப்பெரிய மகா புண்ணியம் எது என்றால் ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் ஜீவகாருண்யம் மட்டும்தான். இந்த ஜீவகாருண்யத்தை வெளிப்படுத்துவதற்கும் இந்த ஜீவகாருண்யத்தை கடைபிடிப்பதற்கும் எவருக்கும் எந்த பொருளோ பணமோ சொத்தோ வெளியில் தேவையே இல்லை. அந்த மனிதரிடம் இருக்கின்ற ஒரே ஒரு சொத்து தூய மனம் மட்டும்தான். தன்னுயிரை போல் பிற உயிரையும் மதிக்கின்ற ஒரு மனித உணர்வு அல்லது மனித தர்மம் அல்லது மனித நேயம் வளர வேண்டும். அப்போதுதான் மனிதருக்குள் இருக்கின்ற கோபம், குரோதம் இவைகள் அனைத்துமே அழியும். இந்த கோபத்தையும் குரோரத்தையும் அழிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் ஜீவகாருண்யம் மட்டும்தான். எனவே வள்ளல் பெருமான் நமக்கு காட்டிய வழியில் நாம் ஒவ்வொருவரும் தொடர்ந்து ஜீவகாருண்யத்தை கடைபிடிப்போமாக. அவருடைய பாதையில் நாம் சென்று உண்மையான இறைத்தன்மையை நாம் அடைந்து இந்த உலகத்திற்கும் உலகத்தாருக்கும் நாம் ஒவ்வொருவரும் ஒப்பற்ற ஒரு உதாரணமாக மாறுவோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. மிக்க நன்றி, மிக்க நன்றி.